ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஊருக்கு வந்திருக்கேன் இல்லையா? ஸோ வீட்டு தோட்டத்தில் செடியெலாம் நிறையா இருக்குது, காய்கறி செடி, பழச்செடிலாம். ஸோ இன்றைக்கி பாகக்காய் பறிக்கலாம், ஊருக்கு கிளம்புறாமா, சரி கொஞ்சம் காய்கறி அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாவக்காய் இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 பாவக்காய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பறிச்சிட்ருக்கேன். என் பையனும் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி அந்த விதைய காயெலாம் இருக்குல்ல, அதை பறிச்சிட்ருக்கான். பாருங்கள், அவன்கிட்ட கொடுத்தோன்னே ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டான். ஏன்னா நல்ல பெரிய பாகற்காயாக இருந்தது. பார்த்திங்கன்னா அடுத்து வேறு ஏதாவது பறிக்கலாமான்னு பார்த்தா இன்னொன்று கூட கொஞ்சம் பெருசாக இருந்தது. சரி, நான் அதையும் பறிச்சுட்டு மீதிலாம் இருந்தது. ஆனால் நமக்கு இந்த 2 போதும், அதனால் சொல்லிட்டு 2 காயை மட்டும் நான் பறிச்சுக்கிட்டேன். எங்கள் அத்தை பார்த்திங்கன்னா மணத்தக்காளி விதையெல்லாம் பறிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மணத்தக்காளி காயை தயிரில் போட்டு வச்சா சூப்பராக வத்தல் ரெடி ஆகிடும். ஸோ 2-3 நாளைக்கு ஒரு வாட்டி அவங்க பறிச்சிடுவாங்க. நிறையா தோட்டம் ஃபுல்லாக மணத்தக்காளியும் வச்சுருக்காங்க. நாங்கள் காயெல்லாம் பறிச்சிட்ருக்கிறப்ப பக்கத்து வீட்டு அங்கிளும் பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஊருக்கு 1 இயர் ஆகுதில்ல, எல்லாரையும் விசாரித்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பையன்கிட்ட 2 பாவக்காய் கொடுத்தோடனே நல்லா ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு நானே வீடியோவில் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் 2 பாகற்காயும் காமிக்க ஆரம்பிச்சிட்டான். யாருக்கெல்லாம் பாகற்காய் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரகதி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.